வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய கோரிக்கைகளை பதாகைகளில் ஏந்தி ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கே போராட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக சண்முகவேல். தமிழக வருவாய்த்துறையில் பணியாற்றி வரும் கிராம நிர்வாக உதவியாளர்கள் கடந்த பல ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை வருவாய்த்துறை அலுவலகம் மூலம் வழங்கி வரும் தங்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக தற்காலிக ஊதியர்களை பணிபுரிந்து வருகிறோம். காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களுக்கு உயிர் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுல நூற்றுக்கணக்கான உதவியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கிடையே இந்த தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜாஜி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ராஜாஜி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் ராயபுரத்திலிருந்து பாரிமுனை வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கிறது. இந்த கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய கிராம நிர்வாக உதவியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவோம் என விளம்பர திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை அலுவலர்களுக்கு உயிர் பாதுகாப்பு சட்டத்தை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த விளம்பர திமுக அரசின் வருவாய்த்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்போது இந்த போராட்டத்தை கிராம நிர்வாக உதவியாளர்கள் ஏற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது விளம்பர திமுக அரசு வருவாய்த்துறை மட்டுமின்றி பல்வேறு துறைகளுக்கு வாக்குறுதி அளித்தது. ஆனால் விளம்பர திமுக அரசு தற்போது வரை அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு அவர்களை நடுத்தெருவில் போராட வைத்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய இந்த உதவியாளர்கள் மற்றும் அனைத்து நிலை அலுவலர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து வருகிறார்கள். தங்களது எத்தனை முறை அடக்குமுறைகள் வந்தாலும் காவல்துறையை ஏவி எத்தனை அடக்குமுறை வைத்தாலும் தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.